பிரைஸ் தி லார்ட். ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் முடிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு போகும்போது எந்த நன்மையும், எந்த சந்தோஷத்தையும், எந்த சமாதானத்தையும் அவர்களால் பார்க்க முடியாது. ஒரு ஆட்சியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அதில் இருக்கும் வரை தான் அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அதே மாதிரி தான் கர்த்தருக்குள் இருந்தவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு இஷ்டம் போல் ஆட்டம் ஓடும்போது கர்த்தர் அவர்களுடைய கிருபைகளை, தயவை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் மீட் பண்ணி வச்சிடுவார், லாக் பண்ணிடுவார். மறுபடியுமாக அவர்கள் கர்த்தரால் மீட்கப்படும் போது, அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி அவங்களுக்கு முதலாவது வரக்கூடியது ஆனந்த களிப்பு. துக்கம் எடுத்தது ஆனந்த களிப்பாக மாறுகிறது. ஆனந்த களிப்பு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எங்கே வருவாங்கன்னா, பரம எருசலேமுக்கு நேராக தன்னுடைய சிந்தனைகள், எண்ணங்களை சீயோனுக்கு நேராக ஒப்பு கொடுப்பாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்குமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்திற்காக உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி இருந்தாங்கன்னா, நீங்கள் தைரியமாக அவங்களோட பேசுங்க. மனம் திரும்புங்க என்று சொல்லுங்கள். மனம் திரும்பினால் மாத்திரம் போடாது, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும்படியாக அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க. ஆண்டவருடைய அன்புக்குள்ளே அவங்கள ஒப்பு கொடுங்க. உங்களால் அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதற்கு இந்த வார்த்தையை உங்களை ஒரு பூஸ்டப் பண்ணுவதாக. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வார்த்தையை கேட்குற அன்பு பிள்ளைகளே, சந்தோஷம் வேண்டுமா? மகிழ்ச்சி வேண்டுமா? ஏசப்பட்ட ஓடிவாங்க. அவருடைய அன்பு கிட்ட ஓடிவாங்க. அவருடைய பாசத்துக்கிட்ட ஓடிவாங்க. பெற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளே, அவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. யாருக்காவது இயேசுடைய அன்பை கொடுத்து பேசுவதற்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சஞ்சலம் தவிப்பு வராதா இருப்பதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பினது உண்மைன்னா கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் விரும்புகிற பாத்திரமாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அற்புதம் செய்வார். அவர் அதிசயம் செய்வார். அவர் பெரிய காரியம் செய்வார். அப்பா, உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேன்டவரே, கிருபை செய்யும். நீர் எடுத்து பயன்படுத்தும். வேதனையோடும் பாடுகளோடும் உபத்திரவத்தோடும் இருக்கிற உடைய பிள்ளைகள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.